ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 4 தக்காளி, 2 வெங்காயம், 5 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்க சீரகம், மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், சோம்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா. முட்டையை உப்பு போட்டு ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கலர் மாதிரி நல்லா வதங்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் போட்டுக்கோங்க. அந்த பூண்டு 2 வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு அடி பிடிக்காமல் நல்லா பக்கத்துலேயே இருந்து சிம்மில் வதக்குங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி, அந்த தக்காளியிலையும் தண்ணி வர அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும். நல்லா சாஃப்டாக வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அது நல்லா மெத்துன்னு வதங்கும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் அதில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த தனியா வாசனை, அந்த சோம்பு தூள், கரம் மசாலா அதெல்லாம் நல்லா வாசனை நிறைய வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம சின்ன டம்ளரில் அந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அது ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கிறதா பார்த்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றின தண்ணியில் பாதி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. முட்டை போடுறதுக்கு முன்னாடியே இந்த முட்டை தொக்கு வாசனை வந்துடுச்சு. இப்போது தோலை உரிச்சிட்டு முட்டையை நீட்டாக கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் அந்த மசாலாலாம் ஊறும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சாதத்தோட, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு சிக்கன் தொக்கையும் மட்டன் தொக்கையும் மிஞ்சிற மாதிரி இந்த முட்டை தொக்கு இருக்கும். இதை செஞ்சிங்கன்னா அடிக்கடிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் முட்டை வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு முட்டன் தொக்கு ரெடி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபிலாம் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க.